ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பிக் பாஸ் ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்ன ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு சிலர் நீங்கள் எதுக்காக பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கீங்க, வேற ஏதாவது ஒரு நல்ல கண்டென்ட் உங்கள் சேனலில் போடலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பிக் பாஸ் பற்றின இந்த ரிவ்யூ நான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ஐடியா இல்லாமல் தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ இந்த பிக் பாஸ் ரிவ்யூ நான் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்றதையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 2 விஷயத்தை பற்றின வீடியோஸ் மட்டும் தொடர்ந்து போடணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பற்றின விஷயம் நிறைய வீடியோஸ் போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கான காரணம், ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்ன நான் ஒரு 100 கிலோ வெயிட் இருந்து என்னோட ஹெல்த் இஷ்யூவால் நான் ரொம்ப அவதிப்பட்டிருந்தேன். அப்போ உடல் எடை குறைக்கணும் அப்படின்னா நிறைய இடங்கள்ல சொன்ன விஷயம், ஃபுட்டை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும், உடற்பயிற்சி அதிகமாக செய்யணும், அப்போதான் உடல் எடையை குறையும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் ஒரு சூப்பரான ஒரு ஃபுட்டி, நல்லா சமைச்சு சாப்பிடக்கூடிய ஆள். அப்படிலாம் இருக்கக்கூடிய ஆள் டயட்லாம் இருக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அப்போது என்னோட உடல் எடையை நான் குறைக்கிறதுக்கு நானே ஒரு சில விஷயங்கள்லாம் சர்ச் பண்ணி, எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக ஈஸியாக வீட்டில் சமைச்சு சாப்பிடக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி என்னோட உடல் எடையை குறைச்சி இப்போ நிறைய பேருக்கு நான் கைட் பண்ணிட்டு இருக்கணும், அதை ஒரு வீடியோஸாக எடுத்து இந்த சேனலில் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். 2வது விஷயம், ஸ்டோரி டெல்லிங், கதை சொல்லுதல். இந்த கதை சொல்லுதல் அப்படின்றது புராண இதிகாச கற்பனை கதைகள் கிடையாது. அன்றாடும் நம்ம வாழ்க்கையில அக்கம் பக்கங்கள்ல நடக்கக்கூடிய ஒரு சில ரியலான கதைகளை நான் சொல்லும்பொழுது, நம்ம வாழ்க்கையில அது மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்பொழுது நம்ம எப்படி சாதுரியமா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி செயல்படுறதுக்கு நான் சொல்லக்கூடிய கதைகள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அப்போது நான் சொல்லக்கூடிய கதைகள் உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு. ஏன் அப்படின்னா, இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ரியாலிட்டி ஷோ. இதில் சண்டை இருக்கும், கோபம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், கிண்டல் இருக்கும். இது மாதிரி விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணும்போது அது ஈஸியாக கன்வே ஆகும். அப்போ அந்த இடங்கள்ல எது மாதிரி வார்த்தைகளை நான் பயன்படுத்தணும், எந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுலாம் இந்த பிக் பாஸ் ரிவ்யூ மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டு, அடுத்து நான் கதைக்களம் அப்படின்ற ஒரு செக்ஷன் ஆரம்பிக்கும் போது எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த பிக் பாஸ் ரிவ்யூ நான் பண்றதுக்கான முக்கிய காரணம். ஏன்னா நான் பேசக்கூடிய அந்த உச்சரிப்பு அப்படின்றது தெளிவா உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான். இன்னும் ஒரு 10 நாள்ல பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரி டெல்லிங், அதாவது ஹரா ரேவதியின் கதைக்களம் அப்படின்னு சொல்றியா ஒரு பிளேலிஸ்ட் போட்டே உங்களுக்கு அந்த வீடியோஸ் வரும். இப்போ நீங்கள் என்னோட வீடியோஸ்க்கு என்ன ஆதரவு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய அந்த ஸ்டோரி டெல்லிங்காகட்டும், வெயிட் லாஸ்க்கான வீடியோஸ்க்காகட்டும் உங்களோட ஆதரவு எப்பவுமே நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றத நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். பிக் பாஸ்ல முதல்ல இப்போ வியானாவை உள்ள அனுப்பியிருக்காங்க. ஆல்ரெடி வியானா வீட்டில் கியூட்னஸ் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிக் பாஸ் வீட்டில் ரீஎன்ட்ரிக்கு முதல்ல வியானாவையா உள்ள அனுப்புறது? எந்தெந்த இடத்துல கேமரா இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் ரீல்ஸ் பண்ணலாம்னு எப்படி திவாகர் நிற்பாரோ அதே மாதிரி இப்போ வியானா எந்தெந்த இடத்துலலாம் கேமரா இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் போய் டான்ஸ் பண்ணுறது என்ன, கியூட்னஸ் காட்டுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயமே எரிச்சல் மூட்டுற மாதிரி தான் இருக்கு. 1 hour ஷோலயே நிறைய வியானாவை தான் காட்டுறாங்க. ஆனால் லைவ்ல பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வியானா தான். நான் இங்கே டான்ஸ் பண்ணுறேன், என் கூட ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை இப்படி வச்சுட்டு அப்படி வச்சுட்டு க்யூட்டாக இருக்கிறது 1-2 முறை பார்த்து ரசிக்கிறதுக்கு வேணா நல்லா இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் நான் க்யூட் தான் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு பார்க்கறது சுத்தமாக நல்லாவே இல்லை. உங்களை எத்தனை பேருக்கு ரீஎன்ட்ரியில் முதல்ல வியானா வந்தது பிடிக்கல அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. போன வாரம் வெள்ளிக்கிழமை கார் டாஸ்க்ல பார்வதியும் கம்ருதீனும் சாண்ட்ராவை தள்ளி விட்டதுக்கு அப்புறமா காலையில போட்ட சாங்ல பார்வதி பார்த்தீங்கன்னா அந்த குத்தாட்டம் ஆடி இருப்பாங்க. அது நிறைய பேருக்கு பிடிக்கல. ஏன்னா முன்னால் அவங்க பண்ண வேலை அப்படி, அதில் எந்த ஒரு மன வருத்தமும் இல்லாமல் காலையில் இப்படி ஆட்டம் போடுவாங்களா அப்படின்னு தான் நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரி அன்னைக்கு வீக்கெண்டு ஷோவில் விஜய் சேதுபதி வரத்துக்கு பண்ணியும் நல்லா ரொமான்டிக்காக கமருதீனும் பார்வதியும் டான்ஸ் ஆடிருப்பாங்க. அதை நோட் பண்ணி விஜய் சேதுபதி சொல்லியிருப்பாரு, நீங்கள் மனம் வருந்தி சாரி கேட்குறவங்களாக இருந்தால் இப்போ நீங்கள் டான்ஸ் ஆடிருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், முழுக்க முழுக்க அவங்க பண்ணது தப்பு தான். அதுக்காக தான் ஒரு ரெட் கார்டு கொடுத்து இப்போ அவங்கள அமிச்சாச்சு. அமிச்சவங்களை பற்றி இப்போ நம்ம பேச வேணாம். ஆனால் அந்த விஷயத்தில் இன்னொருத்தர் இருக்காங்க இல்லையா, சாண்ட்ரா. அந்த சாண்ட்ரா அன்னைக்கு கீழே விழுந்து அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சொன்னார் அது பேனிக் அட்டாக் அப்படின்னு சொன்னார். உடம்பு பாதிக்கப்பட்டவங்க ஒரு என்ன சொல்கிறது, ரூம் பாய் மாதிரி சபரி போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு கொடுத்துருந்தாரு. அது மாதிரி உடம்பு சரியில்லாத சாண்ட்ரா ஒரே நாளில் ஒரே நைட்டில் எப்படி சரியானாங்க? மறுநாள் அவங்க காலையில் எழுந்து ஒரு குத்தாட்டம் போடுறாங்க பாருங்க. இப்போ பார்வதி கமருதீன் டான்ஸ் ஆடினதுக்கும் இவங்க டான்ஸ் ஆடுறதுக்கும் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. 2 பேரும் ஒரே மாதிரி மனநிலைமையில தான் ஆடிட்டு இருக்காங்க.
ரெட் கார்டு கொடுத்துட்டு அவங்க வெளியே போகும்பொழுது பார்வதி வந்து மன்னிப்பு கேட்குறாங்க, மன்னிச்சிருங்க சாண்ட்ரா அப்படின்ட்டு. அவங்க வேற எந்த ஒரு வார்த்தையுமே சொல்லல, இதுதான் சொல்றாங்க. அதை பார்த்து பயந்தாங்க. கம்ருதீன் வந்து காலிலேயே விழுந்துட்டாரு. அப்பவும் என்னவோ பேய் பிசாசியை பார்க்குற மாதிரி அப்படி பயந்து நடுங்கி உதறிட்டு இருந்தவங்க மறுநாள் காலையில் இப்படி குத்தாட்டம் போட முடியுமா? ஒரு உடம்பு சரியில்லாதவங்க இவ்வளோ சீக்கிரம் எழுந்து ஒரு குத்தாட்டம் போட முடியும் அப்படின்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதுல இருந்து என்ன தெரியுது? கார்லேருந்து கீழே தள்ளினது என்னவோ தப்பு தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் கீழே விழுற வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருந்த சாண்ட்ரா, அவங்க எவ்வளோ பேசும்பொழுதும் ஸ்ட்ராங்காக இருந்த சாண்ட்ரா கீழே விழுந்ததுக்கு அப்புறமா ஒரு நடிப்பறக்கியாக மாறி அவங்க வெளியே போகிற வரைக்கும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அவங்க வெளியே போனதுக்கப்புறம் இப்போ தான் அவங்களோட உண்மையான முகத்தை வெளியே காட்டுறாங்க. இதை பார்க்கும்பொழுது இது சாண்ட்ரா போட்ட பிளான் மாதிரி உங்கள் எத்தனை பேருக்கு தெரியுது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். வெளியே பிரஜன் கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. எங்க இது மாதிரி வெள்ளிக்கிழமை கார்லேருந்து கீழே தள்ளி விட்டாங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்வதியும் சரி கமருதீனும் சரி அவங்க கிட்ட எந்த ஒரு ரூடான வார்த்தையும் பேசல. மன்னிப்பு கேட்க வரும்பொழுது கூட அவங்க பயந்தாங்களே. வெளியே இருந்து பார்க்குற எல்லாருக்குமே அவங்க நடிக்கிற மாதிரி தோணுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் கிட்ட கேட்டால் பிரஜன் ஒரு கதையை சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சின்ன குழந்தைகிட்ட யாராவது கொஞ்சம் ரூடா நடந்துக்கிட்டா அடுத்த முறை பார்க்கும்போது அந்த சொன்ன குழந்தை பயப்படும் தானே. ஏங்க உங்க ஒய்ஃப் சின்ன குழந்தையா சொல்லுங்க? நல்லா மெச்சூர்டானவங்க, 2 குழந்தைங்களோட அம்மா, காருக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருந்தவங்க கார்ல இருந்து கீழே விழுந்ததுக்கு அப்புறமா தான் பயப்பட ஆரம்பிச்சுங்க. சரி ஓகே, அன்னைக்கு கூட நீங்க பயத்துல இருந்தா கூட மறுநாள் வரைக்கும் பயத்தோடு இருக்கிறதுக்கான காரணம் என்ன? குழந்தையோட எதுக்குங்க உங்க ஒய்ஃபை கம்பேர் பண்ணீங்க? உங்க ஒய்ஃப் உங்களுக்கு குழந்தை மாதிரி இருக்கலாம், ஆனா ஒரு ஷோல வந்து இப்படி நடக்கலாமா? அதை நீங்க சொல்லுங்க. சப்போஸ் இப்ப சாண்ட்ரா பண்ணக்கூடிய விஷயத்த வேற யாராவது வீட்டுல இருக்கவங்க பண்ணா அந்த இடத்துல பிரஜன் என்ன சொல்லியிருப்பாரு? எங்க சின்ன குழந்தையா பயமுறுத்துற மாதிரி அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிருப்பாரா இல்லையா? தான் மனைவிக்கு அப்படின்னும் பொழுது அப்படியே பிளேட்டை மாத்தி தான் பேசிட்டு இருக்காரு. இதுக்கு முன்ன நடந்த பிக் பாஸ்லாம் இந்த பணப்பொட்டி அப்படின்றது ஒவ்வொரு மாதிரி டாஸ்கா இருந்துச்சு. போன சீசன்லயும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பான டாஸ்க் மாதிரி தான் இருந்தது. ஆனா இந்த முறை சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கார் ஃபுல்லா பணத்தை நாங்க மறைச்சு வச்சிருக்கோம், நீங்க எவ்வளவு பணத்தை கலெக்ட் பண்றீங்களோ அந்த டப்பாக்குள்ள வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை வந்து ஆப்ஷன் கொடுத்தாங்க. மக்கள் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் காருக்குள்ள மாஞ்சி தேடினாங்க. ஆனா காருக்கு மேல பணம் இருந்ததை கவனிக்கல. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கிட்ட வந்து சேர்த்து பொட்டியில வச்சிருக்காங்க. இன்னும் கொடுக்கக்கூடிய டாஸ்க்ல எவ்வளவு பணம் சேர்க்க போறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இதுல வீட்டுக்குள்ள வந்த வியானா பண்ண விஷயங்களை பேசுறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பமே இல்லை. ஏன்னா அவங்க பேசுறதை விட ரொம்ப கியூட்னஸ் பண்ணது மாதிரி தான் நிறைய இருந்ததுனால அதை மட்டும் நான் தவிர்த்துடுறேன். எப்பவுமே வாரம் இந்த நாமினேஷன் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. ஆனா இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டுட்டு உங்க யார் 2 பேர் வந்து நீங்க சேவ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் சேவ் பண்ணும்போது ஒரு பச்சை மிளகாய் எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்றாரு. ஒரு நிமிஷம் வீட்டில் இருக்கவங்களா கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆக்சுவலா ஒரு டாஸ்க்னு வச்சு அதில் ஜெயிச்சு அரோரா அந்த இடத்துல இருக்காங்க. சேவ் பண்றன்ற பேர்ல எந்த ஒரு இதுவும் இல்லாம ஒருத்தரை சேவ் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசனை பண்ணியிருக்கணும். அப்படி யாரும் யோசிக்கல போல இருக்கு. சரி சேவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ராவோட பேரை சொன்னாங்க. அதுக்கு முக்கிய ரீசன் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நிகழ்ந்த நிகழ்வை பத்தி சொல்லி தான் வந்து அவங்கள வந்து சேவ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சபரியை வந்து சேவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா பிக் பாஸ் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, உங்களுக்காக சும்மா நான் விளையாடினேன் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாரு. இது வரைக்கும் நடந்த பிக் பாஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் வந்து அந்த கோப்பையை ஜெயிச்சிருவேன் அப்படிலாம் 1-2 பேர் சொல்லுவாங்க. ஆனா இந்த பிக் பாஸ்ல மட்டும்தான் இந்த டைட்டில் வின்னர் நான் ஆவேன் அப்படின்னு சொல்றதுக்கு அத்தனை பேரும் தயக்கப்பட்டு அவங்கள முன்ன தள்ளி விடலாமா இவங்கள முன்ன தள்ளி விடலாமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியில யார் தான் பணப்பட்டி எடுத்துட்டு போறாங்க, யார் தான் டைட்டில் வின் பண்ண போறாங்க அப்படின்றத இது வரைக்கும் நம்மளால கணிக்கவே முடியல. எனக்கு ஒரு விஷயம் தோணுது, அதாவது சாண்ட்ரா இடத்துல கனி இருந்துதான் கண்டிப்பா பார்வதி அவங்க கிட்ட போய் பேசிருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சும்மா ஒரு கற்பனைக்காக சொல்ல வரேன். சாண்ட்ரா இடத்துல கனி இருந்திருந்து கனி கிட்ட பார்வதி தன்னோட விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த கார் டாஸ்க்ல சாண்ட்ரா இடத்துல கனி இருந்து இவங்க 2 பேருக்குள்ள இவ்வளவு வாக்குவாதம் நடந்திருந்து அதே மாதிரி கனிய பார்வதியும் கம்ருதீனும் தள்ளி விட்டுருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய இஷ்யூ வந்திருக்காது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா கனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க்ல கானா வினோத் வந்து தெரியாம தான் இடிச்சிருப்பாரு. ஆனா அவங்க போய் விழுந்த விதம் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரொம்ப ஹெவியான பெயின் இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு அவங்களுக்கு அந்த அடிப்பட்ட விதம். அந்த இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா கனி வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவா இது விளையாட்டுனா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க. இந்த கார் டாஸ்க்ல கனி இருந்திருந்தா சாண்ட்ரா மாதிரி கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாங்க. சப்போஸ் மயக்கமே அடிச்சு விழுந்திருந்தாலும்
ஒரு டாக்டர் கிட்டலாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா கம்ருதீன் வந்து பார்க்கும்போதோ இல்ல பார்வதி வந்து பார்க்கும்போதோ சாண்ட்ரா மாதிரி சும்மா ஓவர் ஆக்டிங் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதே மாதிரி ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பும்பொழுது கம்ருதீனும் பார்வதி மன்னிப்பு கேட்கும் பொழுது அந்த இடத்துல நல்லா மெச்சூர்டா ஒரு சில அட்வைஸ்லாம் அவங்க 2 பேருக்கு பண்ணி தான் அனுப்பிச்சிருப்பாங்க கனியாக இருந்திருந்தால். ஆனா அப்படிப்பட்ட கனி வீட்டுக்குள்ள இல்ல. ஆனா இது எதுவுமே பண்ணாம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிங் மட்டும் போட்டுட்டு இருக்கக்கூடிய சாண்ட்ரா உள்ள இருக்காங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் விஜய் சேதுபதியோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். விட்டா இது அதுன்னு காரணம் காட்டி சிம்பத்தி கிரியேட் பண்ணி அந்த கப்பை தூக்கி சாண்ட்ரா கையில கொடுக்கறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா வெளியிருந்து பார்க்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே சாண்ட்ரா அங்க பண்றது ஓவர் ஆக்டிங் பண்றாங்க அப்படின்றது தெரியுது. ஆனா பாவங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க பாத்தீங்களா, சபரி ஆகட்டும், விக்ரம் ஆகட்டும், கானா வினோத், திவ்யா எல்லாருமே அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா சாண்ட்ரா உண்மையாலுமே ரொம்ப பயந்து போய் அலறிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் சேவ் பண்ணும்போது நிறைய பேர் சாண்ட்ராவை சேவ் பண்றதுக்கான முக்கிய காரணமாவே இருந்தது. நடிப்புனா இப்படி தாங்க இருக்கணும். பக்கத்துல இருக்கவங்களுக்கு கூட அவங்க நடிக்கிறாங்கன்னு தெரியாம நடிக்கிறாங்க பாத்தீங்களா, அதுக்குதான் அவங்களுக்கு நடிப்பறக்கி பட்டமே கொடுத்துருக்காங்க மக்கள்.